الله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ததப்புருல் குர்ஆன், அல் குர்ஆனை சிந்தித்தல், அல் குர்ஆனை ஆய்வு செய்தல், அல் குர்ஆனிலிருந்து நல்ல பாடங்களையும் நல்ல படிப்பினைகளையும் பெறுதல் என்ற அடிப்படையில் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நல்லவனாக வாழ்ந்து இந்த உலகமும் முன்னேற்றமடைந்து மறுமை நாளையில் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிற ஒரு சமூகம் அல் குர்ஆனிலே தன்னுடைய சிந்தனையை செலுத்த வேண்டும், அல் குர்ஆனை ததப்புர் செய்ய வேண்டும், முறையாக சிந்திக்க வேண்டும். அதுதான் உலக நலவையும் மறுமை நலவையும் கொண்டு வரும் என்ற அடிப்படையோடு அரபு தெரியாத நானும் நீங்களும் அல் குர்ஆனை இலகுவாக எப்படி சிந்தனைக்கு உட்படுத்துவது என்பதற்கு வழிகாட்டல்கள் என்ற அடிப்படையில் அல் குர்ஆனை சிந்திக்கும் முகமாக யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே என்று அல்லாஹ் அழைக்கின்ற இடம், நானும் மனிதன் என்று சிந்தனையை செலுத்த வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, முஃமின்களே என்று அல்லாஹ் அழைக்கின்ற இடங்களில் நானும் ஒரு முஃமின், அல்லாஹ் என்னை அழைத்து என்ன சொல்லுகிறான் என்று தன்னுடைய சிந்தனையை செலுத்த வேண்டும் என்று பார்த்தோம். வத்குரு இத், வத்குரு இத் என்று வரக்கூடிய இடம், இந்த நிலையில் நீங்கள் இருந்த பொழுது என்ன நடந்தது என்பதை ஞாபகப்படுத்தி பாருங்கள் என்று வரக்கூடிய இடம். அந்த இடத்திலே அல்லாஹ் ஒரு நிலையை சொல்லுவான், ஒரு படிப்பினையை சொல்லுவான். எனவே எனக்கு ஞாபகப்படுத்தி பார் என்று சொல்லுகிற இடத்தில் நான் ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று சிந்தித்தால் அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டும் என்ற அடிப்படையை பார்த்தோம். அதே போன்றுதான் அல் முத்தகீன் அல்லதீன, இறையச்சம் உள்ளவர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று வருகிற இடம் இறையச்சம் உள்ளவர்களுடைய பண்புகளை அல்லாஹ் பேசுவான் என்று பார்த்தோம். அல் முஃமினூன் அல்லதீன, முஃமின்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று வருகிற இடம் முஃமின்களுடைய பண்புகளை அல்லாஹ் சொல்லுவான் என்று பார்த்தோம். அல் முஸல்லீன் அல்லதீன, தொழுகையாளிகள் அவர்களுடைய பண்பு என்ன என்று பேசுகின்ற இடங்கள். இந்த இடங்களிலெல்லாம் சிந்தனையை செலுத்தும் பொழுது நிச்சயமாக அங்கே
எங்களுடைய வாழ்க்கைக்கு நிறைய பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கும் என்று பார்த்தோம். அதே போன்றுதான் அஃபலா தஅகிலூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அஃபலா ததக்கரூன், நீங்கள் அறிவுரை பெற மாட்டீர்களா? அஃபலா ததஃபக்கரூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அஃபலா ததப்பரூன், நீங்கள் ஆய்வு செய்ய மாட்டீர்களா என்று வரக்கூடிய இடங்களில் சரியாக ததப்புர் செய்தால், சரியாக சிந்தனையை செலுத்தினால் அது எங்களுடைய வாழ்க்கையில் ஆழமான பாடங்களையும் படிப்பினைகளையும் கொண்டு வரும் என்று பார்த்தோம். அதே போன்று எங்களுக்கு அறிமுகமான சில சொற்கள், அல் அம்வால், சொத்துக்களை பற்றி பேசுகின்ற இடங்கள், அஸ்ஸலா, தொழுகையை பற்றி பேசுகின்ற இடங்கள், அஸ்ஸதகா, தர்மத்தை பற்றி பேசுகின்ற இடங்கள், அத்தௌபா, தௌபா என்ற பாவ மன்னிப்பை பேசுகின்ற இடங்கள், இப்படி எங்களுக்கு அறிமுகமான தெரிந்த அரபு சொற்கள் குர்ஆனிலே வருகிற பொழுது அந்த இடத்தில் என்ன அல்லாஹ் சொல்கிறான் என்று சிந்தித்தால், ததப்புர் செய்தால், அது எங்களுடைய வாழ்க்கையில் ஆழமான நேரடியான பாடங்களை கொண்டு வருவதற்கும் அல் குர்ஆனை சிந்திப்பதற்கும் அது இலகுவான வழியாக அமையும் என்று பார்த்தோம். அன்பாண்டவர்களே, அதே தொடரிலே அல் குர்ஆனை சிந்திப்பதற்கு இலகுவான வழியை ஏற்படுத்துகின்ற எங்களுக்கு அறிமுகமான இன்னொரு இடம்தான் குல் என்று அல்லாஹ் சொல்கிறான். குல் என்ன அர்த்தம்? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கூறுங்கள். இது நேரடியாக யாரை விளிக்கிறது? ஓர்மை. குல், நீ சிந்தித்துப்பார், நீ சொல்லு. யாரை விளிக்கிறது? நேரடியாக நபிகளாரை விளிக்கிறது. இங்கே அல்லாஹ் குல் என்று சொல்லுகிறான் நபிகளாரை பார்த்து, நபி நீர் சொல்லுவீராக. இதுக்கு பின்னால கட்டாயம் சொல்லப்படுகிற ஒரு செய்தி வரும். அது என்ன என்று பார்ப்போமே என்று சிந்தித்தால் அங்கிருந்து குர்ஆனை ததப்புர் செய்கிற மனிதர்களாக மாறலாம். அங்கே பெரும்பாலும் ஒரு மனிதனுடைய கொள்கை சார்ந்த விடயங்கள், உண்மையான முஃமின் வெற்றி பெறுவதற்கு தேவைப்படுகிற அடிப்படை விடயங்கள் அந்த குல்லுக்கு பின்னால் இருப்பதை பல இடங்களில் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் ஒரு சில குல், நபியே நீர் சொல்லுவீராக என்று வரக்கூடிய இடங்களை சிந்தித்தால் அது எப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வரும்? அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தின் 94, 95வது வசனங்களை பாருங்கள். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் கானத் லகுமுத் தாருல் ஆகிரா. யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? மறுமையில நாங்க தான் வெற்றி பெறுறவங்கன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்கிறான் குல், நபியே நீங்கள் அவர்களை பார்த்து சொல்லுங்கள், இன் கானத் லகுமுத் தாருல் ஆகிரத்து இந்தல்லாஹி காலிசத்தம் மின் தூனின் நாஸ். அடுத்த மனிதர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு இருக்கும் என்றிருந்தால் ஃபதமன்னவுல் மௌத் இன்குந்தும் சாதிக்கீன், மறுமையில நீங்க தான் வெற்றி பெறுறவர்கள் என்றிருந்தால் நீங்கள் மரணிக்க ஆசைப்படுங்கள் பார்க்க என்று அல்லாஹ் சொல்கிறான். உலகத்துல மரணத்திற்கு அதிகம் பயந்த சமூகம் யார்? யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தான். அதற்கு பின்னால் மறைந்திருக்கிற தத்துவம் என்ன தெரியுமா உங்களுக்கு? இதை சிந்திச்சாதான் கிடைக்கும். ஏன் அல்லாஹ் சொல்கிறான் யூதர்களை பார்த்து, கிறிஸ்தவர்களை பார்த்து, நீங்க சொல்றீங்களே மறுமையில நாங்க தான் வெற்றி பெறவங்க, உண்மையில நீங்கள் வெற்றி பெறவர்களாக இருந்தால் மரணத்தை ஆசை வைத்து பாருங்கள் என்று சொல்கிறானே. இங்க மறைஞ்சிருக்கிற இதைத்தான் ததப்புர் பண்ணணும். ஏன் அல்லாஹ் யூதர்களை பார்த்து மௌத்த ஆசைப்படுங்கள் என்று சொல்றான்? அவனுக்கு நல்லா தெரியும் நாங்க முஹம்மது நபி உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கொள்ளல. அல் குர்ஆன் தான் உண்மையான வேதம் தெரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கொள்ளல. இது கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், யூதவர்களுக்கும் தெரியும். இப்ப இவங்க ஒட்டோவா என்ன முடிவு எடுத்துருவாங்க? தானாகவே மௌத்தா போனா மறுமையில எங்களுக்கு கிடைக்கும் நரகம். இது அவங்களுக்கு தெரியும். அதனால மரணத்துக்கு அதிகம் பயப்படுவாங்க. உலகத்துல நோய்க்கு மருத்துவம் என்று மனிதனை சடவாதத்திலே கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது இந்த உலகம். காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய கையிலே தான் மருத்துவம் இருக்கிறது. அதனால மௌத்துண்டா பயம், மௌத்துண்டா பயம், அதுக்கு திட்டம் தீட்டி நானாலும் தோத்துத்தான் போறான் மனிதன். எங்களுக்கும் அந்த சிந்தனை வந்துச்சு, மௌத்துக்கு ரெடி இல்லை. நம்ம எப்பொழுது நானும் நீங்களும் மரணிக்க ரெடி இல்லையோ அன்றைக்கு நானும் நீங்களும் மறுமைக்கு பயப்படுகிறோம். மௌத்தாவினா எங்களுக்கு தண்டனை கிடைக்கும் பயப்படும். ஒரு மூமின் எப்படி தெரியுமா இருக்கணும்? நான் எப்பொழுது மரணித்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்? நான் ஈமானோடும் ஈமானிய வாழ்க்கையோடும் பயணிப்பவன். எனக்கு எந்த செகண்ட் மௌத்து வந்தாலும் பயம் இல்லை. இப்ப மௌத்தாயிடப்படா. ஏன் இந்த பயம் வருது?
எல்லாருக்கும் உலக ஆசை ஒன்று இருக்கு, இன்னொரு 10 வருஷம். அதை நான் சொல்ல வரல. மௌத்துண்ட குழப்பம் ஏன்? செஞ்ச பாவத்துக்கு மௌத்தா போனா புகைக்கும். முஃமினுக்கு இது வராது. இதை சிந்தித்தால் வாழ்க்கையில மாற்றம் வருமா இல்லையா? இப்ப யூதர்களோட வரலாறை தேடணுமா இல்லையா? ஏன் யூதர்களை பார்த்தால இப்படி சொல்றான்? அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், வளையத்தமன்னஹு அபதம் பிமா கத்தமத் ஐதீஹிம், அவர்களுடைய கைகள் செய்த அநியாயத்தின் காரணமாக அவர்கள் மௌத்தை ஆசை வைக்கவே மாட்டார்கள். அல்லாஹு அக்பர். இப்ப யூதர்கள் என்னென்ன அநியாயம் செஞ்சாங்கன்னு வரலாற்றை பிரட்டினா கிடைக்குமா இல்லையா? மூசா நபி அனுப்பப்பட்ட நாள்ல இருந்து அநியாயம் தான் செய்யறாங்க. இன்று வரைக்கும் இந்த வரலாறு, இந்த ஒரு வசனத்துக்கு பின்னால் சும்மா ஐடியா வருமா? அடே, இவன் செஞ்ச அநியாயத்துக்கு தான் மௌத்துக்கு பயப்படுறான் அல்லாஹ் சொல்றானே, இவன் என்ன அநியாயம் செஞ்சிருக்கிறான்னு தேடுவோம்டா பெரிய வரலாறை படிச்சிடலாம். ஒரு வசனம் என்னையும் உங்களையும் சிந்திக்க தூண்டும். சொல்லிட்டு சொல்றான், வலதஜிதன்னஹும் அஹ்ரஸன்னாஸி அலா ஹயாத்தின், அந்த யூதர்கள் இருக்கிறாங்களே அவர்கள் தான் இந்த உலகத்துல இன்னும் வாழணும் அதிகம் விரும்புறவங்களா இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான்டா. இந்த வசனத்திலே குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்றது எங்களுக்கு தெரிஞ்சது. அதுக்கு பின்னால சரி நபியை பார்த்தால என்னதான் சொல்ல சொன்னானே அப்படின்னு ததப்புர் செலுத்தினால் இது நிறைய அறிவையும் வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினையையும் ஒரு மிக மோசமான ஒரு சமூகத்தின் வரலாற்றையும் அவர்கள் செய்த துரோகத்தையும் எங்கட முன்னுக்கு கொண்டு வந்து படிக்க வைக்குமா இல்லையா? இங்க ததப்புர் பண்ணுங்க. அதே போல பாருங்க, அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான் குல்ல, எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இவங்க ஏன் இப்படி சொல்றது காரணம், வகாலு லய்யதுகுல் ஜன்னத இல்லா மன் கான ஹூதன் அவ் நஸாரா. அல்லாஹ் சொல்றான் சூரா பக்கரால 135. அங்க என்ன சொன்னான்? யூதர்களை பார்த்து நபியே நீங்க சொல்லுங்க, நீங்க தான் மறுமையில் சிறந்தவர்கள் என்றால் மௌத்தை ஆசை வையுங்கள். இப்படி அல்லாஹ் அவர்களுக்கு சொல்ல சொன்னதுக்கு என்ன காரணம்? இப்ப அல்லாஹ் அதை விளங்கப்படுத்துறான் சூரத்துல் பக்கரால 135. வகாலு, அவங்க சொன்னாங்க, லய்யதுகுல் ஜன்னத இல்லா மன் கான ஹூதன் அவ் நஸாரா. ஏன் தெரியுமா? அவங்க யூதனும் கிறிஸ்தவனும் மட்டும்தான் சுவர்க்கம் போறன்னு அவங்க சொன்னாங்க. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், நீங்க சுவர்க்கம் போறன்னு சொல்றீங்களே, அதுல உண்மையாளர்களாக இருந்தா மௌத்த ஆசை வச்சு பாருங்க. நீங்க செஞ்ச அநியாயத்துக்கு மௌத்த என்ன செய்ய மாட்டீங்க? ஆசை வைக்க மாட்டீங்க. எப்படி வசனம்னு பாருங்க. இதை சரியாக சிந்தித்தால் பல வசனங்களை படிக்கின்ற வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா? எனவே குர்ஆனிலே இந்த ததப்புர் எங்கள்கிட்ட வருமாக இருந்தால் நிறைய அறிவையும் வளர்க்கலாம், வாழ்க்கையில் படிப்பினையும் பெறலாம். சூரத்துல் பக்கராட 132 வசனத்தை பாருங்க. குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்க? இதான் சிந்திக்கிற முறை. என்ன சொல்ல சொல்றான் அல்லாஹ் அப்படின்னு பின்னுக்கு பாருங்களே, லில்லாஹில் மஷ்ரிக்கு வல் மக்ரிப், கிழக்கு திசையும் அல்லாஹ்வுக்குரியது, மேற்கு திசையும் அல்லாஹ்வுக்குரியது. யஹ்தி மன் யஷாஉ இலா ஸிராத்தின் முஸ்தகீம், அல்லாஹ் விரும்புகிற மனிதர்களை நேர்வழியிலே செலுத்துவான். என்னத்துக்கு இது அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு கொஞ்சம் முன்னால போங்களே. கிழக்கையும் மேற்கையும் அல்லாஹ்வுக்குரியது ஏன் அல்லாஹ் சொன்னா? இங்க வரும் சயகூலு சுஃபஹாஉ, மடையர்கள் சொல்கிறார்கள், மா வல்லாஹும் அன் கிப்லத்திஹிம் அல்லதி கானூ அலைஹா. ரசூலுல்லாஹ் மக்காவு மதீனாவுக்கு போய் 17-16 மாசம் எங்க நோக்கி தொழுதாங்க? பைத்துல் மக்திஸ நோக்கி தொழுதாங்க. திடீர்னு அல்லாஹ் என்ன செய்ய சொன்னான்? திரும்ப சொன்னான். இந்த யூதர்கள் கேட்டாங்க, அவங்க சந்தோஷப்பட்டதுதான் அவங்களோட இடத்தை என்ன பண்றது? முன்னோக்கி தொழுகிறது. திரும்ப சொன்ன உடனே சயகூலு சுஃபஹாஉ, மடையர்கள் சொன்னார்கள். யார் அந்த மடையர்கள்? தேடுவோமா இல்லையா? அவர்கள் முன்னோக்கி கொண்டிருந்த கிபிலாவிலிருந்து அவர்களை திரும்ப செய்தது எதுன்னு மடையர்கள் கேட்கிறாங்க. நபியே நீங்கள் சொல்லுங்கள். கிழக்கு மேற்கு அல்லாஹ்வுக்குரியது. எங்கு நோக்கி தொழுகிறோம்ன்றது பிரச்சனை அல்ல, நேர்வழி எங்க இருக்கிறது? யஹ்தி மன் யஷாஉ இலா ஸிராத்தின் முஸ்தகீம், அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் நேர்வழி காட்டுவான். மூசா நபியை பின்பற்றோமா, ஈசா நபியை பின்பற்றோமா, தௌராத்தை எடுக்கிறோமா, இஞ்சில் எடுக்கிறோமா, இது அல்லாஹ்வுக்கு பிரச்சனையே கிடையாது. தௌராத்தை விட்டுட்டு குர்ஆனுக்கு வேண்டா, யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் போண்டா போகணும். பைத்துல் மக்திஸா கஅபத்துல்லாஹா மூமினுக்கு பிரச்சனை கிடையாது, அல்லாஹ் போண்டா நீ போகணும். இது வந்தா இவன் தான் முஃமின். இல்ல இது என்ன, இது நாங்க 17 மாசம் பைத்துல் மக்திஸ முன்னோக்கி தொழுதுட்டு இன்றைக்கு திடீர்னு என்ன செய்யலுமா, எங்களுக்கு கஅபத்துல்லாஹ்வை நோக்கி மாறலுமான்னு கேட்டா யாரு கிடையாது? மூமின். அப்ப மூமின்டா யாருங்க? நல்லதா கெட்டதா? நான் சொல்லுவேன், பல இடங்கள்ல சொல்லுவேன், ஹராம்
ஹராம் உண்டக்குள்ள உடனே எங்கடாக்கள் தேடுறது என்ன? பன்றி இறைச்சி சாப்பிட்டால் அதுல ஒரு கிருமி இருக்குதான், எவ்வளவு சூடேற்றினாலும் அழியாதான். உடனே எங்கட ஆட்கள் இதுதானா பண்டி ஹராம்ன்றதுக்கு காரணம்? அல்லாஹ் வானம்டா நான் விடுவேன். விளைச்சா உங்களுக்கு மதுபானம் இந்த காரணத்தை தேடுறது, அதுக்காக அல்லாஹ் ஒரு காரணம் சொல்றான், நன்மையை விட தீமை அதிகம் உண்டு. ஆனா காரணம் தேடணுமா? இல்ல. அல்லாஹ் வானம்டா விடுங்க. 4 பெண்மணி முடிச்சு குடும்ப வாழ்க்கை நடத்தலாம்டா, 5வது விபச்சாரம் போகாதேண்டா இஸ்லாம். முறைப்படி திருமணம் முடிக்காம போனா விபச்சாரம் போனா எய்ட்ஸ் வருமா, அதனால நான் போக மாட்டேன். சில நேரம் விபச்சாரம் செய்ய ஆசை இருந்தாலும் எய்ட்ஸ் பயம் என்ன பண்ணிடும்? அல்லாஹ்ட பயம் கிடையாது. ஆனா ஒரு மூமின் எய்ட்ஸ் வருமா வராதா அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. படைச்சவன் ரப்பு வானம்ன்றான் என்ன. இப்ப இந்த குள்ளுக்கு பின்னால இருக்கிற தத்துவத்தை சிந்தித்தால், ததப்புர் செய்தால், இது வாழ்க்கையில மாற்றத்தை என்ன மாற்றம் கொண்டு வருமுங்க? கிழக்கா மேற்கா நமக்கு பிரச்சனை கிடையாது. படைச்சவன் ரப்பு இன்றைக்கு கிழக்குண்டானா நான் கிழக்க நோக்குவேன், நாளைக்கு மேற்குண்டானா நான் மேற்க நோக்குவேன். ஏன்? இந்த உலகத்தையே படைத்தவன் ரப்பு அல்லாஹ். இது யாருக்கிட்ட வரல இந்த கட்டுப்பாடு? யூதனுக்கிட்ட வரல. அந்த மடைய என்ன கேட்டா, மடையண்டா என்னங்க? படைத்தவனை புரிந்து கொள்ளாத மடை. உலகத்துல பெரிய அறிவாளியா இருக்கலாம், படைத்தவனை புரியாதவன் அல்லாஹ்வுடைய பார்வையில மிகப்பெரிய. அல்லாஹ் சொன்னான், சயகூலு சுஃபஹாஉ, மடையர்கள் கேட்கிறார்கள், இது என்ன இவ்வளவு காலமும் பைத்துல் மக்தீஸை முன்னோக்கிட்டு திடீர்னு எங்க முன்னோக்குறது? கிப்லாவை முன்னோக்குறது. அல்லாஹ் சொன்னான், எங்களுக்கு கிழக்கா மேற்கா முக்கியம் இல்ல, யஹ்தி மையஷா. படைச்சவன் ரப்பு நேத்து வரைக்கும் அங்க போன்னு சொன்னவன் அல்லாஹ் இன்றைக்கு இங்க போங்கன்னுட்டா, யஹ்தி மையஷா. அல்லாஹ் நாடுற மனிதர்களை நேர்வழியில் செலுத்துவான். எனவே ஒரு முஃமினுக்கு எதுங்க தேவை? உலக நலவா மறுமை நலவா? படைச்சவன் ரப்பு எதை நோக்கி போக சொல்றனோ அதை நோக்கி போவேன். அல்லாஹ்வுடைய தூதர் எதை நோக்கி போங்கன்றாங்களோ அதை. இந்த கட்டுப்பாடு வந்தால் முஃமினா வாழையிலுமா இல்லதா? இந்த வசனத்தை நானும் நீங்களுமாக குல் என்று நபியே சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்கன்றதை சிந்திச்சா இந்த பெருமதியான அறிவுரை எங்கட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருமா இல்லையா? எனவே குர்ஆனை முறையாக ததப்புர் செய்வது, குர்ஆனை முறையாக சிந்திப்பது எங்களுடைய வாழ்க்கையில் ஆழமான மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. குல் சூரத்துல் பக்கராட 189. குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ்ஜி, அது ஹஜ்ஜுக்கும் மனிதர்களுக்கும் காலங்காட்டியாக இருக்கும். அதுண்டா எது? அதுண்டா குல் ஹிய, அது மவாகீது லின்னாஸி வல் ஹஜ்ஜி, ஹஜ்ஜுக்கும் மனிதர்களுக்கும் காலங்காட்டிகளாக இருக்கும். அதுண்டா எது? தேடணுமா இல்லையா? இந்த குள்ளுக்கு பின்னால ததப்புர் பண்ணினா அட அதுன்னு சொல்றானே, எது முன்னுக்கு பார்க்கணும். யஸ்அலூனக அனில் அஹில்லா, நபியே பிறைகளை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள். பிறைகளை பற்றி இப்ப என்னங்க, வருஷத்துல நாங்க எங்க இருக்கிறோம்? வருஷத்துல எங்க இருக்கிறோங்க? 1446. மவாகீது லின்னாஸ், மக்களுக்கு நேரம் காட்டுது. 1446 என்னங்க? என்னங்க நீங்க நினைச்ச மாதிரி நான் சொல்றேன் 2000, நான் சொல்றேன் 3000. எங்கிருந்து 3000? வரலாறு சொல்லு. எங்கிருந்து 1446? வரலாறு சொல்லு. 1446 ஆண்டுல இருக்கிறோம். இப்ப 1446க்கு முன்னால போய் ஏன் இந்த கணக்கு வந்துச்சு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து இன்றைக்கு 1446 போயிட்டுது. இந்த 1446 என்ற இந்த வரலாற்று குறிப்பை தந்தது எது? சந்திரன் சரியாக பயணித்ததுதான், சூரியன் உலகம் சரியாக பயணித்ததுதான், படைத்தவன் ரப்பு வெச்ச செட்டிங்ல போனதுதான். இப்ப பிறையை ஆய்வு செய்தால் சந்திரனை ஆய்வு செய்யணும், அறிவு கிடைக்குமா கிடைக்காதா? அவன் இந்த வசனம் எல்லாம் பார்த்து செவ்வாய் கிரகத்துக்கே போயிட்டான். நம்ம சந்திரனை பத்தியே சிந்திக்கிற எப்படிங்க வருது? ஒரு நாள்ல சந்திரனை பார்த்து யோசிக்கிறோமா? நீங்க காலையில ரமலான் காலத்துல 30 நாளும் இரவு தொழுகைக்கு போகும் பொழுது உங்களோட மேற்கு சைட்ல எது விளங்கும்? சந்திரன் வளர்ந்துகிட்டு அப்படியே போகும். அது அப்படியே நீங்க சுபஹ் தொழுதுட்டு தேய்பிறையில கிழக்கு சைடுக்கு பாத்தீங்கன்னா என்ன செய்யும்? தேஞ்சிக்கிட்டே போகும். ஒரு நாள் இதை பார்த்து ததப்புர் பண்ண நேரம் இருக்கா?
எங்க எப்படிங்க இந்த செட்டிங் மாறாம வந்துட்டு போகுது? சூரியன் அதனுடைய இடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. சந்திரனுக்கு நாங்கள் அதற்கென்று தரித்து நிற்கிற இடங்களை வைத்தோம். அல்லாஹு அக்பர். இந்த ரெண்டையும் எப்பங்க? ஒரு ரமலான மட்டும் சொல்றேன், ஒரு ரமலான மட்டும் சொல்றேன். ரமலான மக்ரிபு தொழுகைக்கு போகும் பொழுது எங்கெங்க பார்க்கணும்? மேற்கு சைட பாருங்க, உங்களோட கண்ணுக்கு எது விளங்கும்? என்னோட ஒவ்வொரு நாள் அதே வழியில கூடி கூடி போகுது. சுபகு தொழுதுட்டு தேய்பிறையில 15க்கு பிறகு போகும் பொழுது எங்க பார்க்கணும்? கிழக்கு சைட்ல பார்க்கணும். எப்படி சந்திரன் தெஞ்சி தெஞ்சி. இந்த செட்டிங் மாறாதுங்க, இந்த செட்டிங் மாறாது. படைச்சவன் ரப்ப இந்த ஒரு வசனத்தை குல்ஹிய மவாகீது லின்னாஸ் சிந்தித்திருந்தால் புரிந்து கொள்ளலாமா இல்லையா? வல் ஹஜ், ஹஜ்ஜுக்கு இது தனியா காலம் காட்டும். உலகத்துல நீங்க எங்கிருந்து போனாலும் ஹஜ்ஜுக்கு அந்த இடத்துல வச்சுதான் நம்ம என்ன செய்வோம்? பிறை 8ல அரஃபாவுக்கு போவோம், இந்த பிறை 9ல, பிறை 8ல ஹஜ்ஜி வணக்கத்தை ஆரம்பிப்போம். இந்த செட்டிங் விளங்குதா இல்லையா? எதனால இது விளங்குது? உலகத்துலங்க விரும்பியோ விரும்பாமலோ பழைய மதம்ன்றது எது? ஹிந்து. உலகத்தில் இருக்கிற வரலாறு சொல்றேன். இந்து மதம் பழைய மதம். அவங்க பிறையின் அடிப்படையில தான் என்ன செஞ்சாங்க? போய்கிட்டு இருந்தாங்க. பௌத்த மதம் சொல்றாங்க இலங்கையில் இருக்குது, பர்மால இருக்குது, உலகத்துல கிழக்கு பகுதி நாடுகள் அதிகமாக இருந்தது பௌத்த நாடுகள். அவங்களோட அந்த கேலண்டர் சிஸ்டத்தை பார்த்தா அவங்கள்ட்ட எதுதான் இருக்கு? பிறை தான் இருக்கு. அடுத்த வரலாறு உள்ள ஒரு மதம் எது? மார்க்கம். எங்கட இஸ்லாமிய மார்க்கம் பிறையின் அடிப்படையில தான் போகுது. இஸ்லாத்தை பின்பற்றக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக பிறையை விட்டு விட்டு சூரிய கணக்குல போய் மூக்கொடைச்சி மூக்கால ரத்தம் வடிகிற அளவுக்கு கஷ்டப்படுற சமூகம் யார்? இந்த மாசம் 28ல முடியுது. ஏங்க 28ல முடியணும்? முட்டு அங்க 29 வச்சா முட்டு எங்கேயாலும் சூரியனை தேடவாகும். அதுக்கு முட்டி மோதி கஷ்டப்பட்டு என்ன 31 30 29 28 என்ன செஞ்சிருக்காங்க. முறையாக குர்ஆனை சிந்தித்தால் உலகத்திலும் என்ன செய்யலாம்? வெற்றி பெறலாம். இவ்வளவு வரலாறையும் ஹியமவாக்கியத்துக்கு பின்னுக்கு சிந்திச்சா கிடைக்குமா இல்லையா? இது ஒரு வழிகாட்டல்ன்றதுனால இவ்வளவுதான். இதையே நீங்க உங்களுக்குள்ள படிப்பறிவை வச்சு கொஞ்சம் நிதானமா குர்ஆன் வசனம் ஹதீசுகளை ஒப்பிட்டு சிந்தித்தால் இந்த உலகத்துல விஞ்ஞானியா மாறலாம். ஆனா அதுக்கு நமக்கு இடம் தரல. அதனால என்ன சிந்திக்காம போய்கிட்டு இருக்கிறோம். விளங்கிச்சா உங்களுக்கு? எனவே குர்ஆனை குல் என்ற இடத்தில் நிதானமாக சிந்தித்தால் நிறைய மாற்றங்கள் வருங்க. சூரத்துல் பக்கரா 205 பாருங்க. குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், மா அன்ஃபக்தும் மின் கைரின், நீங்கள் கொடுக்கின்ற, நீங்கள் தர்மம் செய்கின்ற, நீங்கள் செலவழிப்பதில் மிகச் சிறந்தது ஃபலில் வாலிதைன், பெற்றோருக்கு கொடுப்பது, வல் அக்ரபீன், நெருக்கமான உறவுகளுக்கு கொடுப்பது, வல் யதாமா, அனாதைகளுக்கு கொடுப்பது, வல் மசாக்கீன், ஏழைகளுக்கு கொடுப்பது, வபனி சபீல், வழிப்போக்கர்களுக்கு கொடுப்பது, வமா தஃஅலு மின் கைரின், நீங்கள் செய்கிற எந்த நலவாக இருந்தாலும் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம், நிச்சயமாக அல்லாஹ் அதை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். குல், எல்லாருக்கும் தெரிஞ்ச சொல்தானே, நபியே நீங்கள் சொல்லுங்கள். என்னதான் சொல்றாங்க? பின்னுக்குள்ள அட்வைஸ பார்த்தா ஒரு மனிதன் இந்த உலகத்தில் செலவழிக்கின்ற செலவீனங்களில் மிகச்சிறந்த செலவீனங்களை அல்லாஹ் பட்டியல் போடுறான். எங்களுக்கு எதுங்க சிறந்த செலவு? எங்களுக்கு நிறைய பேர் நாங்க பெருமைப்படுற இடமே மாஷா அல்லாஹ், எனக்கு எங்கட வீட்டில் உள்ள டிவிக்கு கட்டுற சல்லி இவ்வளவு, மொபைல் போனுக்கு எம்பிக்கு கட்டுற சல்லி இவ்வளவு, எதுலெல்லாம் நிறைய பாவம் செய்யறோமோ அதுக்கு கொடுக்கிற சல்லியத்தான் கணக்கு போட்டுக்கிட்டு. எங்களுக்கு தெரியுமா எங்கட போன் பில்லும் எங்கட டிவிக்கு வர பில்லும் உங்களுக்கு தெரியுமா நாங்க என்ன வாழ்க்கை வாழ்றோம்? இப்படித்தான் போகுது. ஊரை சுத்தி உலகத்தை சுத்தி முடிச்ச பெட்ரோலுக்கு செலவழிச்ச செலவு இதுதான் எங்களுக்கு பெருசா விளங்குது. அல்லாஹ் என்ன சொல்ற? யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகுன். எப்படி யஸ்அலூ, நீங்க அவங்க வந்து நபியே உங்கள்ட்ட கேக்குறாங்க, யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகுன், நாங்க எதுக்கு செலவழிக்கணும்னு கேக்குறாங்க. அல்லாஹ் சொல்றாங்க, குல், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் செலவழிப்பதில் மிகச் சிறந்தது உங்களோட பெற்றோருக்கு கொடுக்கிறது. அல்லாஹு அக்பர். பெற்றோருக்கு கொடுக்கிற ஏங்க நாங்க கஞ்சத்தனம் காட்டுறோம்? ஏங்க பெற்றோருக்கு கொடுக்கிறது குறைவு? இதுதான் சிறந்த தர்மம் என்று குர்ஆனை நானும் நீங்களும் சிந்தித்திருந்தால் பெற்றோருக்கு சேர வேண்டிய ஹக்க சரியா மாதா மாதம் சேர்ப்போமா இல்லையா? வல் அக்ரபீன், நெருக்கமான
உறவுகள், இரத்த உறவு, தாத்தா தங்கச்சி, நானா தம்பி, சாச்சா பெரியப்பா, எங்கட பொருளாதாரத்தில் அவங்களுக்கு நாங்க கொடுக்கிறது தான் மிகச்சிறந்த தர்மம். நல்லா சொல்றான். அனாதைகள், அனாதண்டா யாருங்க பாருங்களேன். அந்த நாட்டுல யுத்தமாம், அதுல நிறைய பெற்றோர்களிலிருந்து பிள்ளைகள் அனாதைகளாம், அவங்களுக்கு செலவழிக்க யாருமே இல்லையாம்னு கவலைப்படுறோம். எங்கட தாத்தா யாருங்க, எங்கட அக்கா மச்சான் மௌத்தாக போகும் பொழுது 3 புள்ள. எத்தனை வயசுங்க? முதலாவது புள்ளைக்கு 9 வயசு, 2வது புள்ளைக்கு 6 வயசு, 3வது புள்ளைக்கு 3 வயசு. நாங்க யாரை பத்திங்க அனாதையை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? அந்த நாட்டுல யுத்தமாம், அனாதைகள் இருக்கான். இந்த நாட்டுல யுத்தமா, உம்மா அப்பா இல்லாத வீடியோவை பார்த்து கண்ணீர் வடியுதுனே. எங்கட தாத்தாட புள்ள, எங்கட அக்காட புள்ள 3 பேர் இருக்கிறாங்க, வாப்பா மவுத்து. இந்த புள்ளைக்கு எங்கட புள்ளைக்கு மாதிரி கொடுப்போமா நாங்க? எங்கட பிள்ளைய மதிக்கிற மாதிரி இதுதாங்க அனாதையை கவனிக்கிறது. இப்படி ஒவ்வொருவரும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள அனாதைகளை பராமரித்தால் உலகத்தில் அனாதைன்றது ஒரு பிரச்சனையான சமூகமா? இல்லங்க. அனாதை இல்லங்கள் தேவையில்ல. முறையா அனாதைகளை பார்த்தா ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு அனாதண்டா யாருண்டே தெரியாது. சில நேரம் நம்மட புள்ளையே நமக்கு அனாதண்டு தெரியாம இருக்கு. எப்படிங்க? தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களோட ஹஸ்பண்ட் மவுத்து, உங்களோட மாப்பிள்ள மவுத்தா போக்கணும். உங்களுக்கு எத்தனை புள்ளைங்க? 3 புள்ள. 3 புள்ளையும் 9 வயசுக்கு கீழே. இந்த தாத்தா, இந்த அக்கா, இந்த பொண்ணு அனாதைகளை பத்தி வர வீடியோ எல்லாம் பார்த்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த புள்ளைக்கு தெரியாது நம்ம வீட்டுக்கு 3 அனாதை இருக்கு. யாருங்க அந்த அனாதை 3? நம்மட புள்ள. வயசுக்கு வரதுக்கு முன்னால மாப்பிள்ள மவுத்து, நம்ம புள்ளதான் நமக்கு அனாதை. என்ன நடக்குது? மாப்பிள்ள விட்டுட்டு போன சொத்து 2 வீடு விட்டுட்டு போய்க்க, 2 கடை விட்டுட்டு போய்க்க, இதெல்லாம் நானா தம்பிக்கு பிரிச்சு கொடுத்து முடிஞ்சு புள்ளகளோட சொத்து அனாதையின் சொத்து. விளங்குதா? இப்ப இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டால், அனாதை யார் என்று சிந்தித்தால், அனாதைகளுக்குள்ள சட்டத்தை படித்தால் பெரிய அறிவாளியாக இயலுமா? இல்லதா? ஒரு ததப்புர் தான், ஒன்றும் தேவையில்லைங்க. நீங்க போய் கூகுள்ல போய் அனாதைகளை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது அடிச்சீங்கன்னா இந்த ததப்புர் எப்படி வரும்? அடுத்த கட்டம் அல்லாஹ் சொல்றான், இரத்த உறவை சொன்னான். அதே போல வப்னி சபீல், அல்லாஹ்ட பாதையில போறவங்க யாரு? அல்லாஹ்ட பாதையில ஜிஹாத், யுத்தம் செய்யறதுக்காக போறவங்க, அவங்களுக்குள்ள சிறப்பு என்ன? இந்த ஒரு வசனத்தை ததப்புர் செய்தால் பல விஷயங்களை படிக்கலுமா? இல்லதா? அப்ப குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் என்ன சொல்ல சொன்னான்னு பாருங்க. அதே போல பாருங்களேன், சூரத்துல் பக்கராட 220 கொஞ்சம் பாருங்களேன். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இஸ்லாஹும் லஹும் கைர், அவர்களுக்கு நல்லது செய்வதுதான் சிறந்தது. குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள்? அவர்களுக்கு நல்லது செய்வதுதான் சிறந்த. அவர்கள்டா யாரு? தேடணுமா இல்லையா? முன்னுக்கு போங்க. யஸ்அலூனக அனில் யதாமா, அனாதைகளை பற்றி நபியே உங்கள்கிட்ட வந்து கேட்கிறாங்க, நீங்க சொல்லுங்க அவங்களுக்கு நல்லது செய்யறது தான் சிறந்ததுன்னு சொல்லுங்க. வஇம் துகாலிதுஹும், அவர்கள் உங்களோடு கலந்து விட்டார்கள், உங்களோடு சேர்ந்து இருக்கிறார்கள். ஊர்ல உங்களோட குடும்பத்துக்கு 10 அனாதை இருக்கிறாங்க. இவங்க யாரு எவருன்னு தெரியாது, ஆனா எடுத்து வளர்த்த புள்ளன்னு தெரியும். விளங்குதா? இப்ப யார் இவங்க? அல்லாஹ் சொல்றான், அவர்கள் உங்களோடு இருந்தால் ஃபைஹ்வானுக்கும், உங்களோட சகோதரர்கள். வாப்பா தெரியாட்டி பொய் வாப்பா சொல்லப்படா, பொய் உம்மா சொல்லப்படா. முஸ்லிம் அனாதை, உம்மா வாப்பா தெரியா, ஏண்ட சகோதரன், ஏண்ட சகோதரன். வல்லாஹு யஅலமுல் முஃப்ஸித மினல் முஸ்லிஹ், அனாதைகளில் விஷயத்தில் நல்லது செய்வர் யாருன்னு அல்லாஹ்க்கு தெரியும், அனாதைகள் விஷயத்தில் துரோகம் இழைப்பவர் யாருன்னு அல்லாஹ்க்கு தெரியும். உங்களோட நானா மவுத்துங்க, உங்களோட காக்கா மவுத்து, நீங்களும் அவரும் ஒரே பிசினஸ் பார்ட்னர், அப்படித்தானே? ஒரே பிசினஸ் பார்ட்னர். உங்களோட கடையிட முதல் எவ்வளவு? 50 லட்சம், 1 கோடி. நானா மௌத்து, தம்பி அவ்வளவையும் சுரண்டி கொண்டார். தகவல் கேட்கிறோம் தானே? ஊர்ல குடும்பங்கள்ல யாருக்கு செஞ்ச துரோகங்க? அவர்களுக்குள்ள பிள்ளைகள் எல்லாம் அனாதைகள். அந்த சொத்தை சுரண்டினா நீ ஊர்ல எங்கட ஹாஜியார் ஊர் முழுக்க செலவழிக்கிறாருங்க, சரி சந்தோஷம். ஆனா இவர் சுத்தி சுரண்டி கொண்ட சொத்து யார்? மௌத்தா போன நான் அனாதையிட சொத்தை
வல்லாஹு யஅலமுல் முஃப்ஸித மினல் முஸ்லிம். எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஹாஜியா இருந்தா இவர் தான் பள்ளி கட்டி தந்தாரு, இவர் தான் ஊருக்கு ரோட்டு போட்டு தந்தாரு, இவர் தான் எங்களோட பாடசாலைக்கு செலவழி. மாஷா அல்லாஹ். வல்லாஹு யஅலமுல் முஃப்ஸித மினல் முஸ்லிம். நல்லது செய்றவன் யார், தீங்கு செய்றவன் யார் உங்களுக்கு தெரியாட்டியும் படைச்சவன் ரப்புக்கு தெரியும். இந்த வசனம் யாருக்கு குத்தாட்டியும் இந்த துரோகம் செஞ்சவனுக்கு குத்துமா இல்லையா? குர்ஆனை சிந்திக்கிற சமூகம் அனாதைகளுக்கு துரோகம் இழைக்குமா? குர்ஆனை சிந்திக்கிற சமூகம் பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு துரோகம் இழைக்குமா? குர்ஆனை ததப்புர் பண்ணல, ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறோம், ஒருவருக்கொருவர் துரோகம் இழைக்கிறோம். அன்பாண்டவர்களே, குர்ஆனை முறையாக ததப்புர் செய்தால் அடுத்தவர்களை விடுவோம். எங்கட வாழ்க்கையில் என்ன செய்யுங்க? நல்ல மாற்றங்கள் வருவதை கண்கூடாக பார்க்கலாம். இப்படி குர்ஆன்ல உண்மையிலே நிறைய வருது. இந்த குள்ளுகளை பத்தி சொன்னாலே என்ன, அதுவே போதும். நம்ம என்ன செய்யறது? உண்மையான முஸ்லிம் அவ்வளவு அட்வைஸ் நல்லா விளங்குங்க. பெரும்பாலும் குள்ளுக்கு பின்னால வருகிற அட்வைஸுகள் அகீதா சார்ந்ததாக, நம்பிக்கை சார்ந்ததாக, ஒரு மனிதனை உண்மையான முஃமினாக வாழ வைக்கிற அட்வைஸுகளாகத்தான் இருக்கும். நிறைய குள்ள பத்தி படிச்சு பாருங்க. அல்லாஹு அக்பர். உண்மையிலே சிலதை நான் எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்டா இருக்குது இதை வாசிச்சு காட்டுறதுக்கு. எதுக்கு தெரியுமா? அவ்வளவு அட்வைஸ். ஆனாலும் நேரம் என்ன செய்யாது, குள்ளோட அடங்கி போயிரும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ரமதான்ல ஒரு முடிவெடுங்க. இந்த ரமதான்ல குர்ஆன்ல வர குள்ளெல்லாம் தர்ஜுமாவோட வாசி முடிக்கணும். அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு குள்ளுக்கு பின்னாலையும் ஒரு 5-10 நிமிஷம் சிந்திச்சுட்டு வேலைக்கு போகும். ஒரு முடிவெடுங்களே சகோதரர். இந்த குள்ள என்ன செய்யும்? அந்த ததப்புர் எங்கட வாழ்க்கையில ஆழமான மாற்றத்தை கொண்டு வரும். அன்பார்ந்தவர்களே, இப்படி நிறைய. அல்லாஹு அக்பர். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லில் முஃமினீன முஃமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள். என்ன சொல்ல சொன்னான் அல்லாஹ்? இதான் ததப்புர் பண்ற முறை. என்ன சொல்ல சொன்னான்? வகுல்லில் முஃமினாத் முஃமினான பெண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் என்னதான் அப்படி சொல்ல சொன்னான்னு பாப்போமே. இப்படிதான் ததப்புர் போகணும். அல்லாஹ் சொல்லுவான், யகுது மின் அப்சாரிஹிம். முஃமினான ஆண்களுக்கு அவங்களோட பார்வைகளை தாழ்த்த சொல்லுங்கோ. எதுல இருந்துங்க? வகுல்லில் முஃமினாத்தி முஃமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்த சொல்லுங்கள். யாரை விட்டுங்க? ஹஸரத் மார விட்டும், முஅத்தின் மார விட்டும். நல்லதானே? பெரும்பாலும் ஹஸரத்தை கண்டாதான் ஓடி ஒளிகிறது. நான் சொல்லல ஹஸரத் மார முன்னுக்கு வரணுண்டு, ஓடி ஒளிகிறது நல்லோ, எங்கட ஈமான் பாதுகாக்கப்படும். ஆனா நம்ம வீட்டுக்கு கடைக்கு வந்த காய்கறி விற்கிறவனை பார்த்து ஓடி ஒளிய நினைக்கலையே, அங்கதான் பிரச்சனை. ஹஸரத்துட்டு ஓடி ஒளிகிறது பிரச்சனை அல்ல. நம்ம பாடசாலையில படிச்சு கொடுக்கிற பிரின்சிபல் அவரை விட்டு ஓடி ஒளியோன்னு மனசு வரலையே, அங்கதான் பிரச்சனை. ஹஸரத் முஅத்தின் விட்டு ஓடுறது பிரச்சனையே கிடையாது. கட்டாயம் ஓடுங்க, அப்பதான் நம்மட ஈமான் பாதுகாக்கப்படும். யாரை விட்டு ஓடணும்? விளங்குத? இதை சிந்தித்தால் ஒரு ததப்புர். அல்லாஹ் சொன்னது என்ன, நபிகளாருக்கு சொல்ல சொன்னது என்ன? அல்லாஹு அக்பர். நானும் நீங்களும் மூமின்களாக வாழ்வதற்கு அது பெரிய காரணமா இருக்கும். இது சூரத்து நூருடைய 31-30வது வசனங்கள். அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா அதில் உள்ள அட்வைஸ்கள். அல்லாஹு அக்பர். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு தனக்குத்தானே அநியாயம் இழைத்துக் கொண்ட அடியார்களே என்று அழைச்சி சொல்லுங்க நபியே. என்ன சொல்லுங்க? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் அல்லாஹ்ட ரஹ்மத்தை விட்டும் தூர போயிராதீங்க. நான் பாவம் செஞ்சிட்டேனே, அல்லாஹ்ட மன்னிப்பு எனக்கு கிடைக்குமா? ஏண்ட ரப்பு என்னைய மன்னிப்பான், ஏண்ட ரப்பு என்னைய சுவர்க்கத்துல போடுவான். அப்படி அல்லாஹ்வை பத்தி சிந்திங்க. அல்லாஹு அக்பர். இந்த வசனங்களை குல் என்ற அட்வைஸ்களுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய தூதர் என்ன அறிவுரை பண்றாங்கன்னு குர்ஆன்ல வரக்கூடிய குல்லுகளை தேடி ததப்புர் செய்தால், சிந்தனை செய்தால், குர்ஆனை சிந்திப்பதும் இலகுவாகிவிடும். அது எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? ஆழமான மாற்றங்களை கொண்டு வரும். அதே மாதிரிதான் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சிந்திக்க தூண்டுகிற இடம் கேள்வி கேட்கின்ற இடங்கள். கேள்வி கேட்கின்ற இடங்கள் இது பெரும்பாலும் எங்களுக்கு குர்ஆன்ல வரக்கூடிய கேள்வி கேட்கிற மெத்தடை தெரிஞ்சா அவசரமா புடிச்சுக்கலாம். யாராவது ஒருத்தர் தெரிஞ்சோண்ட சொல்லுங்க பாக்க. அல்லாஹ் கேள்வியா எங்கள்கிட்ட கேட்பான். பெரும்பாலும் தெரியாம இருக்காது. ஒருத்தருக்காவது 2 பேருக்காவது தெரிஞ்சோண்டு இருந்தா சொல்லுங்க பாக்க. ஹல் அத்தாக்க, ஹல் தெரியும், தெரிஞ்சிருக்கும். ஹல் அத்தாக்க என்னங்க அர்த்தம்? உங்கள்கிட்ட வந்துச்சா? என்னங்க அர்த்தம்? ஹல் அத்தாக்க உங்கள்கிட்ட வந்துச்சா? ஹல்
ஹல் என்றதை சொல்லுவாங்க கேள்வி கேட்பதற்கு பாவிக்கக்கூடிய சொல். ஹல் அத்தாக்க, உங்கள்கிட்ட வந்துச்சா? என்ன வந்துச்சு தேடணுமா இல்லையா? ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமையில கேட்கிறோமா? பெரும்பாலும் கேட்போம். ஹல் அத்தாக்க ஹதீசுல் காஷியா, மூடிவிடக்கூடிய அந்த தகவல் உங்கள்கிட்ட வந்துச்சா? ஹல் அத்தாக்க ஹதீசு தைஃபி இப்ராஹிம் அல் முக்ரமீன், இப்ராஹிம் நபி கிட்ட வந்த சங்கையான அந்த விருந்தாளிகளை பற்றிய செய்தி உங்கள்கிட்ட வந்துச்சா? ஹல் அத்தா அலல் இன்சான், வெள்ளிக்கிழமை நாள் சுபகுல கேட்பீங்க. ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா, மனிதன் என்பவன் அவன் ஞாபகப்படுத்தப்படாத ஒரு நேரம் இருந்துச்சு, அந்த நேரம் உங்கள்கிட்ட வந்துச்சா? என்ன வந்துச்சு? ஹல் அத்தாக், உங்கள்கிட்ட வந்துச்சா? என்ன வந்துச்சு? இந்த கேள்விக்கு பதில் தேடினால் குர்ஆனை ததப்புர் பண்ணணுமா இல்லையா? அடே அல்லாஹ் கேட்கிறானே, ஹல் அத்தாக்க, உங்கள்கிட்ட வந்துச்சான்னு கேட்கிறானே, என்ன வந்துச்சுன்னு பார்ப்போமேன்னு ஒரு சில ஹல் அத்தாக்கையை பெறட்டுங்க சகோதரர்களே. குர்ஆன்ல 4 இடத்துல வருது, 4 இடத்துல சொல்றேன், தேடி பாருங்க. இந்த ரமலான் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறான், சின்ன விஷயம், 4 ஹல் அத்தாவை தேடி பார்ப்போமேன்னு. ஹல் அத்தாக்க ஹதீசு தைஃபி இப்ராஹிம் அல் முக்ரமீன், இப்ராஹிம் நபியிடத்தில் வந்த சங்கையான அந்த விருந்தாளிகளை பற்றிய செய்தி உங்கள்கிட்ட வந்துச்சா? அப்ப என்ன விளங்கும்? இப்ராஹிம் நபி கிட்ட விருந்தாளிகள் ஒரு கூட்டம் வந்திருக்கிறாங்க. என்னதான் நடந்துச்சுன்னு பார்ப்போமே. இது தஹலு அலைஹி, அந்த விருந்தாளிகள் இப்ராஹிம் நபி கிட்ட வந்தாங்களாம். ஃபகாலு சலாமா, இப்ராஹிம் நபியை பார்த்து உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் சொன்னாங்களாம். கால சலாமுன், உங்களுக்கும் சாந்தி உண்டாகட்டும் சொன்ன இப்ராஹிம் நபி கௌமுன் முன்கரும், அறிமுகம் இல்லாத ஆட்களா இருக்கிறீங்களே. அப்ப விருந்தாளிகள்டா யாருங்க? விருந்தாளிண்டா யாருங்க? நம்ம விருந்தாளிய பத்தி பேசும் பொழுது மாஷா அல்லாஹ், நாங்கண்டா எங்கட வீட்டுக்கு வர விருந்தாளிய கண்ணியப்படுத்துற முறை 100க்கு 100%. எங்களுக்கிட்ட வர விருந்தாளி யாருங்க? எங்கட உம்மாவும் எங்கட வாப்பாவுமே, எங்கட நானாவும் எங்கட தம்பியும் எங்கட அக்காவும் எங்கட தங்கச்சும் அவங்கட புள்ளகளும் தான் எங்கட வீட்டுக்கு வர விருந்தாளி. என்ன நாங்க நினைக்கிறோம் இவங்களுக்கெல்லாம் விருந்து விருந்து கிடையாது, கட்டாயம், அது ரத்தம். அது உங்களோட புள்ள குட்டிக்கு கொடுக்கிற கண்ணியம் உங்களோட உம்மா அப்பாக்கு கொடுக்கணும். உங்களோட புள்ள குட்டிக்கு கொடுக்கிற கண்ணியம் உங்களோட நானா தம்பிக்கு கொடுக்கணும். அவங்க விருந்தாளின்னு என்ன பண்றதல்ல, பார்க்கிறதல்ல. கௌமும் கருண், உண்மையான விருந்தாளின்னா யாரு தெரியுமா? இப்ராஹிம் நபி சொன்னாங்களே, அறிமுகம் இல்லாத ஆட்களா இருக்கிறாங்களே. ரசூல்லோட மஜ்லிஸுக்கு ஒருத்தர் வந்தார், போன கிழமை படிச்சிருந்தானே, அல்லாஹ்வின் தூதரே நான் விருந்தாளியா வந்திருக்கிறேன். ரசூலா வரலாறு தேடினாங்களா? யாரை வரண்டு இல்ல. மனைவி கிட்ட அனுப்பினாங்க, என்னமான சாப்பாடு இருக்குதான்னு பாருங்க, தண்ணியை தவிர வேற எதுவும் இல்ல. உடனே மஜ்லிஸில் இருந்த நபி தோழர் எழுப்பி, அல்லாஹ்வின் தூதரே நான் இவரை கூட்டிக்கிட்டு போறேன். மனைவி, யாரங்க கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க? தேடினாங்களா வரலாறு? புள்ள குட்டியை தூங்க வச்சிட்டு சாப்பாட்டை கொடுத்தாங்க. யார் இவருண்டே? இவர் தான் விருந்தாளி. இப்படி ஒரு விருந்தாளியை சந்திச்சிருப்போமா? பள்ளிக்கு போய் பார்க்கிறோம், நம்ம ஊரு பள்ளி, புதிய முகம் ஒன்று விளங்குது, யார் எவருண்டே தெரியாது. இவரும் தொழுதுட்டு திக்ரு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாருன்ற அர்த்தம். புதுசா வந்தவர் அவ்வளவு நேரம் திக்ரு செய்ய மாட்டாரு, மிச்ச நேரம் திக்ரு செய்யறாருன்ற அட்டே போறதுக்கு இடம் இல்லாம இருக்காரோ. லுஹருடைய நேரம், அஸ்ஸலாமு அலைக்கும், புதிய முகமா விளங்குதே. ஆமா, இங்கிருந்து வந்தேன், சாப்பிட்டீங்களா? இன்னும் போகலன்னு வரும். உண்ணா எடுப்பாரு, எடுத்தாலே விளங்கும் என்ன என்னமோ தேடிக்கிட்டு இருக்கிறாரு. வாங்கல எங்கட வீட்டுக்கு போ. இதுதான் விருந்தாளி, இதுதான் வீட்டு கதவை தட்டுகிறார். எங்கட பார்வையில பிச்சைக்காரன் தான் வீட்டு கதவை தட்டுகிறார். என்னமான்னு இருந்தா கொடுங்கப்பா, சாப்பாடு ரெடி, இந்தாங்க தின்ட்டு போங்க, டீ ஒன்று ஊத்தி தரவா, ட்ரிங்க். ஒரு நாள்ல பிச்சைக்காரனை பார்த்து கேட்போமா? இருக்கிறதுலயே சின்ன சல்லியை தேடி கொடுத்து அனுப்பிடுவோம். அவரை விருந்தாளியாக அவர் வீட்டு கதவை தட்டிட்டார் தானே, சாப்பாடு ரெடியா இருக்குது, லுகருடைய நேரமா இருக்குது, அல்லது அசருக்கு புறம் டீ குடிக்கிற நேரமா இருக்குது, அல்லது 10 மணிக்கு டீ குடிக்கிற நேரமா இருக்குது. ஊத்தின டீ ஒரு ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுத்துருவோமேங்க. கடுமையான வெயிலா இருக்குது, வேர்வை கொட்ட கொட்ட வந்து என்ன செய்யறார்? வாசலை தட்டி அதை மட்டும் கொடுத்து அனுப்புறோமே. எங்க வேறுக்குது, கொஞ்சம் உட்காருங்க, ஒரு டீ ஊத்தி தந்துடுறேன், ஒரு ட்ரிங்க்ஸ் ஊத்தி தந்துடுறேன். விருந்து விருந்து இப்ராஹிம் நபி அவர்களுடைய வரலாறு. அன்பார்ந்தவர்களே, உடனே அறிமுகம் இல்லாத ஒரு கூட்டமா இருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கல, ப்ரூஸ்னு போனார். என்ன பண்ணாரு?
ஒரு கன்று குட்டியை அறுத்து சமைத்து கொண்டு வந்து முன்னுக்கு வச்சார். ஃபகர்ரபஹு இலைஹிம். அதை கூட நம்ம டேபிள் எல்லாம் போட்டு வச்சுட்டு வாங்கன்னு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருப்போம், அவங்க கிட்ட கொண்டு வச்சு என்ன பண்ணாங்க. இதுக்கு இந்த வசனத்துக்கு சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, நமக்கு வசதியான இடத்துக்கு விருந்தாளிகளை அழைப்பதை விட அவர்களை மதிப்பதன் உச்சகட்டம் என்ன தெரியுமா, அவர்கள் இருக்கிற இடத்துல கொண்டு போய் என்ன செய்யறது, ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுண்டாங்க. அதுல கூட உங்களுக்கு சிரமமான, நமக்கு வசதி ஒன்று இருக்கும் இல்ல, நம்ம உங்களுக்கிட்டயே வச்சிடுறோம். அல்லாஹு அக்பர். இந்த வசனத்துக்கு அப்படியே சொல்லுவாங்க, நம்மளா நம்ம விரும்பின இடத்துக்கு எடுக்காம அவங்க உட்கார்ந்து அமர்ந்து இருக்கிற இடத்துக்கு நம்ம சாப்பாட்டை கொண்டு போய் என்ன செய்யறது. இதுவும் ஒரு கண்ணியப்படுத்துற முறைண்டுவாங்க. இப்பதான் பாக்குறாங்க, கையை வைக்கிறாங்க இல்ல சாப்பாட்டுல, மலக்கு மரத்து தின்னுவாங்களா, சாப்பிட மாட்டாங்க. அலா தாக்குலூன், என்ன சாப்பிட மாட்டீங்களா நீங்க. இதுக்கு கூட சொல்லுவாங்க அலா தாக்குலூன். அரபுல கேட்கறது இருக்குதே, ஆக பணிஞ்சு கேட்கறோண்டு தான் அது. அலா தாக்குல் உண்டாலும் சாப்பிட மாட்டீங்களா, ஹல் தாக்குல் உண்டாலும் அலா தாக்குல் சாப்பிட மாட்டீங்களா, இறங்கி கேட்கறது இருக்கு. இவ்வளவு ஒழுக்கங்கள். அப்பதான் ஃபௌஜஸ மின்ஹும் ஹீஃபா. இப்ராஹிம் நபிக்கு விளங்கிச்சு, இவங்க மனித விருந்தாளிகள் அல்ல, மலக்கு விருந்தாளிகள். ஏன்னா சாப்பிட கை வைக்கலையே. அப்பதான் கேட்டாங்க, என்னத்துக்கு வந்தீங்க. அவர் சொன்னார், இப்ராஹிம் பயப்படாதீங்க, நீங்க உங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய தர வந்திருக்கிறோண்டு என்ன பண்ணிட்டு போனாங்க, வசியத்து பண்ணி போனோம், உங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கிடைக்க போகுதுன்னு. இஸ்மாயில் நபி கிடைச்சாருன்னு என்ன செய்வோம் வரலாற்றுல. இந்த வரலாறு இவ்வளவும் படிப்போமா இல்லையா. இந்த ஒரு ஹல் அத்தாவை சிந்தித்தா இவ்வளவு பெரிய வரலாறு கிடைக்குமா இல்ல. ஹல் அத்தாக ஹதீஸ் மூசா. மூசா நபியை பற்றிய செய்தி உங்கள்கிட்ட வந்துச்சா. பல தடவை இந்த வசனத்தை கடந்து போயிருப்போமே, சொல்லக்கூட ஞாபகம் வருதானே. ஹல் அத்தாக்க ஹதீஸ் மூசா. மூசா நபியோட கதை உங்கள்கிட்ட வந்துச்சா. என்னடா மூசா நபியோட கதை. இது நாதா ரப்புஹு பில் வாதில் முகத்தஸ் துவா. துவா என்ற கண்ணியமான அந்த பள்ளத்தாக்கிலே இருந்து அவருடைய ரப்பு மூசா நபியை அழைத்த நேரம், மூசா நபி ஒரு பள்ளத்தாக்குல வச்சுதான் நல்லா பேச. இத்ஹப் இலா ஃபிர்அவுன இன்னஹு தகா. மூசாவே நீங்க ஃபிர்அவுன்ட்ட போங்க, அவன் பெரிய அநியாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இப்ப ஃபிர்அவுன்ட வரலாறு படிக்கணுமா இல்லையா. எத்தனை சூறாவை பிரட்டணும். குர்ஆனிலே அதிகமாக பேசப்பட்ட வரலாறு ஃபிர்அவுன் மூசா நபியோட வரலாறு. எத்தனை இடத்தை சரி பாப்போமே, இந்த ஃபிர்அவுன் என்னத்தான் செஞ்சான்னு தேடினா பெரிய ஒரு வரலாற்றை குர்ஆனிலிருந்து படிக்க முடியுமா. தத்தப்புர் சகோதரர்களே, தத்தப்புர் அது ஆழமான மாற்றத்தை கொண்டு வரும். இந்த உலகத்தில் மிகப்பெரிய அரசனாக இருந்தவன், அனா ரப்புக்குமுல் அலா, நான் உங்களுக்குரிய மிகப்பெரிய ரப்பு என்று சொன்ன அந்த ஃபிர்அவுனை அல்லாஹ் என்ன செய்தான். ஃபஅഖதஹு அல்லாஹு நகலல் ஆகிரத்தி வல் ஊலா. உலகத்திலும் அல்லாஹ் தண்டனையை கொடுத்து அந்த கடலுக்குள் அந்த நதிக்குள் மூழ்கடிக்க செய்தான். மறுமையிலும் அல்லாஹ் தண்டனையை சுவைக்க செய்வான். இன்ன ஃபீ ஸாலிக லஇப்ரத்தன் லிமன் யக்ஷா. அல்லாஹ்வை பயந்து நடக்கிற மனிதர்களுக்கு அதிலே மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது அல்லாஹ் சொல்றான். பணத்திமிரு, பட்டத்திமிரு, பதவி திமிரு, தொழில் திமிரு எல்லாம் தலை கட்டி சொன்ன கீழே உள்ளவனை விளங்குறல்ல தானே. ஒரு ஃபிர்அவுன்ட வரலாறு, ஃபிர்அவுனை விடவாப்பா நாங்க. அல்லாஹ் அந்த தண்ணியில மூழ்கடிச்சான். நம்ம போற பெஜிரோல, நம்ம போற பிராடோல, நம்ம போற ஃபிளைட்ல, நம்ம போற ட்ரெயின்ல ஒரு அடி அடிச்சால எங்கட உசுர பறிச்சாண்டா என்ன மதிப்புன்னு யோசிச்சு பாருங்க. ஃபிர்அவுன்ட வரலாறை வச்சு இன்ன ஃபீ ஸாலிக லஇப்ரத்தன். அந்த ஃபிர்அவுனை அழித்த ரப்புக்கு என்னை பிடிப்பது பெரிய காரியம் அல்ல. ஹல் அத்தாக்க உங்கள்கிட்ட வந்துச்சா எது. ஹதீசு மூசா. மூசாட வரலாறு வந்துச்சா. ஆமா வந்துச்சுது. வரலாற்றை சிந்தித்து முடிவெடுத்தால் வாழ்க்கையில மாற்றம் வருமா இல்லையா. பணிவுள்ள மனிதர்களாக மாற்றுமா இல்லையா. படைத்தவன் ரப்புக்கு கட்டுப்படுகிற மனிதர்களாக மாற்றுமா இல்லையா. ஹல் அத்தாக்க ஹதீசுல் ஜுனூத். படைகளை பற்றிய செய்தி உங்கள்கிட்ட வந்தா. படை என்ன படை. ஃபிர்அவுன வ ஸமூத். ஃபிர்அவுனுடைய படைப்பட்டாளம், சமூது கூட்டத்தின் படைப்பட்டாளம். இப்ப சமூது கூட்டத்தை பத்தி படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், குர்ஆனை பெறட்டணும். அவர்கள் எப்படி இந்த உலகத்துல வாழ்க்கை வாழ்ந்தாங்க, எப்படி அழிக்கப்பட்டாங்க. ஒரு ஹல் அத்தாக்கு பின்னுக்கு பல விஷயம் கிடைக்குமா இல்லையா. அல்லாஹு அக்பர். ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹரி லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. மனிதன் இன்னவன் தான் என்று ஞாபகப்படுத்தப்படாத ஒரு நேரம் மனுஷனுக்கு இருந்துச்சே, அது உங்களுக்கு வந்துச்சான்னு அல்லாஹ் கேட்கிறான். வந்துச்சாங்க. எங்க வந்துச்சு கொஞ்சம் ததபூர் பண்ணி பாருங்களேன். எங்க வந்துச்சு. எத்தனை வயசு உங்களுக்கு. 35
35 வயசு. பிறந்த டேட் எல்லாம் கொண்டாடப்படாது, உணர்வுக்காக சொல்றேன். நீங்க 1400 அப்ப 46 வயசுங்களே, 1400 ரமலான் மாசம் 1வது புறையில பிறந்தீங்க. ஷஅபான் 29 நீங்க யாரு? 1939 ஆண்டின் ஷஅபான் மாதத்தின் 29வது புறையில உங்களோட வரலாறு என்ன? என்னங்க வரலாறு? சில நேரம் புறைய சொன்னா விளங்காது. பிறந்த டேட் ஒத்தர சொல்லுங்களேன். பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. எத்தனை ஜனவரி? பிறந்த டேட்டை கொஞ்சம் சொல்லுங்க. அக்டோபர் 19. அக்டோபர் 19 எத்தனாம் ஆண்டு? 91. 1991 அக்டோபர் 19. அதுக்கு பின்னுக்குள்ள வரலாறு தான் உங்களுக்கு தெரியும். அக்டோபர் 18 91 ஆண்டு உங்களுக்கு வரலாறு தெரியுமா? உங்களோட அப்பாக்கு தெரியுமா? வரலாறு தெரியும். அவர் பேர் தெரியாதுங்க. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு தெரியாது. என்ன பேர் வைப்போம்னு தெரியாது. வெள்ளையா இருப்பாரா கருப்பா இருப்பாரா தெரியாது. வௌத்துலுக்கு என்னமோ ஒரு கல்லு கட்டி, அவ்வளவுதான். நீங்கள் என்னவென்று தெரியாத நிலையிலே, உங்களை ஞாபகம் கூற அட்ரஸ் இல்லாத நிலையிலே இருந்த நேரம் உங்களுக்கு வந்துச்சா? எல்லாரும் கடந்துதான் வந்திருக்கிறோம். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபா, நாங்கள் மனிதனை இந்திரியத்திலிருந்து படைத்தோம். அம்ஷாஜின், ஆணுடைய இந்திரியம் பெண்ணுடைய சினை முட்டை கலந்த இந்திரியத்திலிருந்து படைத்தோம். நப்தலிஹி, எதுக்கு படைச்சோம்? இந்த உலக வாழ்க்கையில் அவனை சோதிக்கிறதுக்கு. வரலாறு முக்கியமா மனிதனுக்கு? வரலாறு முக்கியம் இல்லை, எப்படி வாழ்றோம்ன்றது தான் முக்கியம். அல்லாஹ் எங்களை சோதிச்சுக்கிட்டு இருக்கிறான். எப்படி அல்லாஹ் அழகா சொல்லி காட்டுறான்னு பாருங்க. இந்த வரலாறு எந்த வரலாறு? அட்ரஸ் இல்லாத வரலாறு. தாயிட வௌத்துள்ளுக்கு இந்திரியமாக இருந்தோமே, இரத்த கட்டியாக இருந்தோமே, நாங்க யார் எவருண்டே தெரியாதே. படைச்சவன் ரப்பு தானே இந்த அழகா என்னை வச்சிருக்கிற ஒரு முர்ஷிதாக, ஒரு அப்துல்லாவாக ஆரோக்கியமா வச்சிருக்கிறேன் தானே. தாயுடைய வயிற்றுக்கு இருக்கும் பொழுது ஒன்றுமே தெரியா, பிறக்கும் பொழுதும் தண்ட தாய் யாருன்னு தெரியா, தனக்குள்ள உணவு எங்கிருந்து வரும்னு தெரியா, நடக்க தெரியா. அல்லாஹு அக்பர். ஒன்றும் தெரியாம தானே, அட்ரஸ் இல்லாம தானே சுருக்கமா சொன்னா என்னை உங்களையும் படைத்தான். இன்றைக்கு திமிரு வந்துட்டுதுன்னு, எங்களை மிஞ்சாலிக்கா, எங்களுக்கு எல்லாம் தெரியும். அட எங்கிருந்து வந்தேன், யார் என்னை அனுப்பியவன் என்று சிந்தித்தா படைத்தவன் ரப்புக்கு கட்டுப்படுகிற வசனமாக ஹல் அத்தா மாத்துமா இல்லையா? மாத்துமா இல்லையா? ததப்புர் பண்ணுங்க. ஹல் அத்தா ஹதீசுல் காஷியா, மூடிக்கொள்ளுகின்ற அந்த நிகழ்வை பற்றிய செய்தி வந்துச்சு. என்னங்க மூடிக்கொள்றது? என்னங்க மூடிக்கொள்? வுஜூஹு யௌமஇதின் காஷியா, அந்த மறுமை நாளையில் சில முகங்கள் பயந்த முகங்களாக இருக்கும். அர்த்தம் என்ன? நரகத்தின் தண்டனை, மறுமையின் அகோரம் அவனை மூடிக்கொண்டிருக்கும். வவுஜூஹு யௌமஇதின் நாஇமா, சில முகங்கள் அந்த நாளையிலே செழிப்பாக இருக்கும். அது யாருங்க? சுவன இன்பங்களை கண்டு அதனுடைய சந்தோஷ மகிழ்ச்சியால் மூடிக்கொண்டு. இந்த நிகழ்வு உங்கள்கிட்ட வந்துச்சு, இன்னும் வரல. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் வரும்ன்றான். அடே உலகத்துல கெட்டவனா வாழ்ந்தா கெட்ட முகமா மறுமையில எங்களை நரக தண்டனையும் மறுமை அகோரமும் மூடிக்கொள்ளும். நல்லவனா வாழ்ந்தா அருள் புரிந்த சந்தோஷ முகமா இருக்கலாமே. இப்படி ஒரு செய்தி உங்கள்கிட்ட ஆமா குர்ஆன்ல வந்திருக்குதுங்க. நம்மட முகம் வுஜூஹுன் யௌமஇதின் காஷிஆவாகிடப்படா, கவலையோட பயந்திருக்கிற முகமா இருக்கப்படா. எப்படி முகமா மாறணும்? வுஜூஹுன் யௌமஇதின் நாஇமா, செழிப்பான சந்தோஷமான மகிழ்ச்சியான. அப்ப அதுக்குள்ள வாழ்க்கையை வாழ வைக்குமா இல்ல இந்த ஹல் அத்தாக்க ஹதீசுல் காஷியா? சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே. எனவே குர்ஆனை இலகுவாக ததப்புர் செய்வதற்கு, சிந்திப்பதற்கு என்னையும் உங்களையும் தூண்டுகின்ற ஒரு விடயம் என்ன? ஹல் அத்தாக்க, ஹல் அத்தாக்க. இது நீங்க இப்ப பாத்தீங்கன்னா சூரத்துல் காஷியாட 1வது வசனத்துல வரும். சூரத்து தஹர்
அல்லது சூரத்துல் இன்சான் ஹல் அத்தா வெள்ளிக்கிழமை சுபகுல் ஓதுறது 76வது அத்தியாயம் 1வது வசனத்துல வரும் ஹல் அத்தா. அதே போன்று ஃபிரௌன் மூசா நபியுடைய வரலாறு 2 இடத்துல ஹல் அத்தாவோட சேர்ந்து வரும். சூரத்துல் புரூஜ் வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ் 17வது வசனத்துல பாருங்க. அதே போன்று சூரா அன்-நாஸிஆ வன்-நாஸிஆத்தி கர்காட 15வது வசனத்துல பாருங்க. அதே போல ஹல் அத்தாக்க வரக்கூடியது சூரத்து ஸாரியாத்ல 24வது வசனத்தை பாருங்க. இதையாவது சிந்தித்தால் நிறைய பயன்பாடுகளை அடையலாம். இப்படி அல் குர்ஆனிலே அல்லாஹ் சிந்திக்கிற முறையை வைத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் குர்ஆன்ல வமா அதுராக்க வரும். வமா அதுராக்க அர்த்தம் என்னங்க? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். வமா அதுராக்க, கத்ருடைய இரவு என்றால் இன்னதுதான் என்று உங்களுக்கு சொல்லி தந்தது எது? கத்ருடைய இரவுண்டா என்னங்க? அப்ப எதுங்க உங்களுக்கு பதில சொல்லி தந்துச்சு? எதுங்க பதில? குர்ஆன். வமா அதுராக்க மா லைலத்துல் கத்ர், கத்ருடைய இரவு என்றால் இன்னதுதான் என்று உங்களுக்கு சொல்லி தந்தது எது? பதில் தேடணுமா இல்லையா அந்த கேள்விக்கு? எதுங்க சொல்லிச்சு? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இப்ப இந்த கத்ருடைய இரவின் சிறப்பை பத்தி பார்க்கிறது புகார்ல வர ஹதீஸை பெறட்டணுமா இல்லையா? முஸ்லிம்ல வர ஹதீஸை பெறட்டணுமா இல்லையா? கத்ருடைய இரவை மட்டும் தேடினால் பல அறிவு கிடைக்குமா இல்லையா? நேற்றிரவு நாங்க ஒன்றை படிச்சோம். ஏன் கத்ருடைய இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு ஏன் மறக்கடிக்கப்பட்டுச்சு? அந்த வரலாறை படிச்சா அதுல பயன்பாடு இருக்கா இல்லையா? விளங்குதா உங்களுக்கு? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். வமா அதுராக்க லா உக்ஸிமு பிஹாதல் பலத்னு ஒரு சூரா படிப்பீங்க, சூரத்துல் பலத். அதுல வமா அதுராக்க மல் அகபா ஃபலக்தஹமல் அகபா வமா அதுராக்க மல் அகபா ஃபலக்தஹமல் அகபா. அவன் இன்னும் தடையை தாண்டவில்லை, தடையை தாண்டவில்லை. அது என்னடா தடை? வமா அதுராக்க மல் அகபா. தடை என்றால் என்ன? ஃபக்கு ரகபா. தடை என்றால் என்ன? அடிமையை உரிமை விடுவது. ஃபக்கு ரகபா அவ் இத்ஆமுன் ஃபீ யௌமின் ذீ மஸ்கபா. கஷ்டமான நாளையில ஏழைக்கு உணவு கொடுப்பது, அனாதைக்கு உணவு கொடுப்பது. இந்த நல்ல காரியத்தை செஞ்ச அக்கபாவை கடப்பார்ண்டா நிறைய அறிஞர்கள் சொல்றாங்க, நரகத்தை கடந்து சுவர்க்கத்துக்கு போவார். அல்லாஹு அக்பர். வமா அதுராக்க என்னங்க? வமா அல் காரிஆ மல் காரிஆ. காரிஆ என்றால் என்ன? வமா அதுராக்க மல் காரிஆ. காரியா என்றால் இன்னதுதான் என்று உங்களுக்கு சொல்லி தந்தது எது? எதுடா சொல்லி தந்துச்சு? யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்சூஸ். மனிதர்கள் எல்லாம் பரத்தி விடப்பட்ட பஞ்சை போன்று இருக்கிற நாள் அந்த நாள். யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்சூஸ் வ தகூனுல் ஜிபாலு கல் இஹ்னில் மன்ஃபூஷ். பஞ்சி மாதிரி வானங்கள் மலைகள் பறக்கிற நாள். மனிதர்கள் எல்லாம் ஈசல்களை போன்று பரவி இருக்கிற நாள். எப்படிப்பட்ட நாள்? ஃபஅம்மாமன் ஸகுலத் மவாஸீனுஹு. யாருடைய நன்மையின் தட்டு கனத்து விடுகிறதோ ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா. அவர் திருப்திகரமான சுவர வாழ்க்கையை வாழ்வார். வஅம்மாமன் கஃபத் மவாஸீனுஹு. யாருடைய நன்மையின் தட்டு பாரத்தால் குறைந்து பாவத்தின் தட்டு கனத்து விடுமோ ஃபஉம்முஹு ஹாவியா. அவர் போகிற இடம் ஹாவியா. வமா அதுராக மா ஹியா. ஹாவியாண்டா என்னான்னு சொல்லி தந்தது எது? நாருன், அதுதான் சுடேற்றப்பட்ட நரக நெருப்பு. அல்லாஹு அக்பர். வமா அதுராக்க. சிந்தனையை செலுத்தினால் அது வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருமா இல்லையா? உமக்கு அறிவித்தது எது என்று பார்ப்போம் என்று குர்ஆனை ததப்புரு செய்தால் அந்த அதுராக்க என்னையும் உங்களை நிறைய இடத்தில் என்ன செய்துவிடும்? அல் ஹாக்கா மல் ஹாக்கா. வமா அதுராக்க மல் ஹாக்கா. ஹாக்கா என்றால் இன்னதுதான் என்று உங்களுக்கு சொல்லி தந்தது எது? அதுல அல் ஹாக்காக்கு கீழே ஆது கூட்டம், சமூது, ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நிகழ்வுகள் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹு அக்பர். இப்படி வமா அதுராக்க என்ற வசனங்களை தேடி படித்தால் ததப்புர் செய்யவும் பழகலாம். ததப்புர் செய்து விட்டால் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அறிவை வளர்க்கலாம். அந்த அறிவை சரியாக பெற்றால் உலக வாழ்க்கையிலும் முன்னேறலாம், உலக வாழ்க்கையில் நல்லவர்களாக வாழலாம். அந்த ததப்புர் மறுமையில் என்ன செய்யும்? சுவனம் வரையில் என்னையும் உங்களையும் அழைத்து செல்லலாம். அதே போன்றுதான் அல் குர்ஆன்ல சிந்திக்கிற இன்னொரு பகுதி இருக்குது. நிறைய வழிகள் இருக்குது.
முக்கியமான ஒரு பகுதி தான் படைத்தவன் ரப்பு அல்லாஹ் மனித சக்திகளுக்கு அப்பால் பட்ட படைப்புகளை பற்றி, அல்லாஹ்வுடைய சக்தி வல்லமைகளை பற்றி சிந்திக்க சொல்லுகின்ற இடங்கள் இருக்குது. அதை ஆய்வு செய்யறதுக்கு மேலதிக அறிவு தேவை. ஆனா ஓரளவு குர்ஆன் வசனங்களை வச்சு சிந்திச்சா எங்கட ஈமான் கூடும். ஆனா அதை தாண்டி ஆய்வு பண்ணினா உலகத்தை ஆளுகிற விஞ்ஞானி சமூகமாக மாறலாம். வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்ஸிரூன். உங்களோட உடல் அமைப்புகளை பத்தி, உங்களோட நஃப்ஸ பத்தி நீங்க சிந்திச்சு பார்க்க வேணாமா? வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்ஸிரூன். உங்களோட ஆத்மாக்களை பத்தி, உங்களோட உடம்ப பத்தி நீங்க சிந்திச்சு பார்க்க வேணாமா? ஒரு நாள்ல எங்களோட உடம்ப பத்தி நாங்க சிந்திச்சிக்கிறோமா? சிந்திப்போம் சகோதரர்கள், சிந்திப்போம். சிந்திப்பதற்கு, ஈமானை அதிகரிக்க செய்வதற்கு இந்த வசனத்தை இன்றைக்கு வைத்திய உலகம் வளர்ந்திருக்குது. நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லைங்க. ஒரு சுகர் நோயாளி கிட்ட போங்க, சுகர் நோயிண்டா என்னான்னு படிங்க. என்னங்க சுகர் நோயிண்டா? உடம்பிலே சேரக்கூடிய குளுக்கோஸை கண்ட்ரோல் பண்ணுகிற தன்மையை உடம்பு இழக்கிறது. இதான் சுகர்ன்றது. படைச்சவன் ரப்ப எப்படி செட்டிங் வச்சிருக்கிறான்? உடம்புள்ளுக்கு நீங்க சாப்பிடுகிற அரிசியில இருந்து கொஞ்சம் சுகர் போகும், சுகர்ல இருந்து கொஞ்சம் சுகர் போகும், இனிப்பு வசுக்கள்ல இருந்து சுகர் போகும். உங்களோட உடம்புல எதுல இனிப்பெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் உடம்பு கண்ட்ரோல் பண்ணும். இதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு தேவைக்கேற்ற மாதிரி இஞ்சி கணக்கு மில்லி கணக்கு ரத்தத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும். இதை கொடுத்துக்கிட்டு இருந்தா நீங்க நல்ல மனிதர், ஆரோக்கியமான மனிதர். இதை கொடுக்கிற வேலை குறைஞ்சிச்சுண்டா உடம்புக்கு சுகர் கூடும், அது ரத்தத்துல அதிகமா கலக்க வச்சிரும். இது உங்களை சுகர் பேஷனா மாத்தும். அடே படைச்சவன் ரப்பு இந்த உடம்புக்கு எங்க சுகர் கண்ட்ரோல் மெஷினிக்குன்னு பார்த்தா விளங்க, அது உடம்ப கிழிச்சு கீறி கிழிச்சு பார்த்தாலும் விளங்க. ஆனா படைச்சவன் ரப்பு எங்கேயோ ஒரு இடத்துல அந்த செட்டிங்கை வச்சிருக்கிறான். அந்த செட்டிங் தான் உடம்புக்கு தேவையான சுகரை சரியா கொண்டு, அது பழுதாவிச்சது சுகர் நோயாளியா போயிடும். அதை பழுதாக்குற வேலையை செய்யறது தான் இந்த வசனத்தை படிச்சுட்டு சுகர் நோயை கண்டுபிடிச்ச மனிதன் திட்டம் போட்டு மருத்துவத்தை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதனாலதான் சுகர் நோய் கூடிக்கிட்டே இருக்கு. குறைஞ்சிச்சா மருந்து வந்தும்? மருந்து இல்லாத காலத்துல சுகரே இருக்கல்ல. மருந்து கண்டுபிடிச்ச பிறகுதான் என்ன செஞ்சிச்சு? சுகர் நோய் பரவ ஆரம்பிச்சு. இதை கொடுத்தா நல்லா சம்பாதிக்கலாம். ஒரு கிட்னி நோயாளி இருக்கிறாரு, 2 கிட்னியும் ஃபெயிலாம். அவர்கிட்ட போய் கொஞ்சம் ரிப்போர்ட்டை கேளுங்க. கிட்னி நோயிண்டா என்னங்கன்னு கேளுங்க. அல்லாஹு அக்பர். நீங்கள் என்ன உணவை இந்த வாயினால் போட்டாலும் அந்த உணவுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து விதமான செமிபாட்டுக்கான இதையும் கொடுத்து இரத்தத்தை வேறையாகவும், சிறுநீரை வேறையாகவும், வியர்வையை வேறையாகவும், மலத்தை வேறையாகவும், அக்கு வேறு ஆணிவேரா வேறுபடுத்தும். உங்களோட உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத எதையும் அது எடுக்காது. இதை பழுதாக்கினா சம்பாதிக்கலாம். வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்ஸிரூன். உங்களோட உடம்ப பத்தி நீங்க சிந்திக்க வானமாண்டு குர்ஆனை படித்த நானும் நீங்களும் சிந்தித்திருந்தால் கிட்னியை பாதுகாக்கிற வழிகளை எல்லாம் காட்டி கொடுத்திருப்போம். சிந்திச்சவன் வேற, கிட்னியை பழுதாக்கினா நல்லா சம்பாதிக்கலான்னு விளங்கினா. இன்னைக்கு கிட்னி நோய் தான். கிட்னி உண்டு எவ்வளவுங்க? பொறுமதி விளங்குதா? படைத்தவன் ரப்பு எவ்வளவு பெரிய அருளை உடம்புக்குள் வைத்தான். அந்த கிட்னியை தந்த ரப்புக்கு ஏன் நான் சுஜூது செய்யக்கூடாது? ஹார்ட் என்னங்க? ஹார்ட் நோய் இரத்தத்தை ஒரு பக்கத்தால் எடுத்து இன்னொரு பக்கத்தால் சுத்தமாக்கி வெளியாக்கி அதை புஷ் பண்றதுக்கு மூக்கால மூச்சு போக வச்சு அந்த மூக்குள் உள்ள தூசிகளும் துகள்களும் மூக்கோடே நின்றுவதற்கு மூக்குக்குள்ள ஏகப்பட்ட திரவங்களையும் மயிர்களையும் படைத்து அதை புஷ் பண்றதுக்கு உள்ளத்துல நுரையீரலையும் வைத்து அல்லாஹு அக்பர். ஒரு ஹார்ட்டை பத்தி சிந்திச்சாங்க. நானும் நீங்களும் படைத்தவன் ரப்புக்கு காலமெல்லாம் சுஜூது செய்தாலும் நன்றி செலுத்தியவர்களாக மாற முடியாது. வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்ஸிரூன். வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்ஸிரூன். உங்களோட நஃப்ஸை பத்தி, உங்களோட உடல் கட்டமைப்பை பத்தி நீங்க சிந்திச்சு பார்க்க கூடாதா? இந்த கண்ணாடி போடுறோங்க, இந்த கண்ணாடி போடுறோம். அல்லாஹு அக்பர். இந்த கண்ணாடிக்கு பின்னால் மறைந்திருக்கின்ற தத்துவம் என்ன? கண்ணாடி வந்த பிறகு கண் பார்வை உள்ளவர்கள் அதிகரிக்க வேண்டுமே. கண்ணாடி வந்த பிறகுதான் கண் பொட்ட கூடிச்சு. உங்களோட உடம்ப நீங்க சிந்திக்கல, ஏண்ட உடம்ப நான் சிந்திக்கல. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் அக்பர். கண்ணுக்குள் மறைந்திருக்கின்ற தத்துவம் விளங்கப்படுத்துறதுக்கு நேரம் இடம் கொடுக்காதுங்க.
நேரம் இடம் கொடுக்காது. சிந்தித்து பார்த்தால், ஆனால் இந்த டாக்டரும் சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா நீங்க முஸ்லீம் ஆவிடுவீங்களே, மூமின் ஆவிடுவீங்களே. நாங்களும் அட ஏண்ட உடம்ப பத்தி எல்லாம் சிந்திக்க சொல்றேன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கங்க, உங்களோட உடம்புல 300 லட்சம் மூட்டுக்கள் இருக்குதுண்டாங்க. இன்றைய வைத்திய உலகமும் சொல்லுது உடம்புக்கு அந்த மூட்டுக்கள் தான் இருக்குது. 2 லுஹாட தொழுகையை தொழுங்க, உடம்புக்கு செய்த கடமையெல்லாம் முடியுண்டாங்க. இந்த கையை மூடுறோமுங்க, ஒரு விரலை மடக்கலாம போனா இங்க வெட்டி பட்டுச்சு, ஒரு நரம்பு சோட்டாவின்னு இந்த விரலை மடிக்கலாம் போயிரும். இந்த விரலை மடின்னு சொல்ற நேரத்துக்கு மடிக்கிறதுக்கு நரம்புன்னு நாங்க சொல்றோம். நரம்ப பார்க்க கஷ்டம், ரத்த நாணத்தை பார்க்கலாம், நரம்ப பார்க்கறது கஷ்டம். அது மூளைக்கு தகவல் கொடுக்கும், இந்த நேரம் இந்த விரலை மடி. நீங்க ஒரு பெரிய மெஷினுக்கு கீழே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த மெஷினுக்கு கொண்டு போடணும் எடுக்கணும், போடணும் எடுக்கணும், போடணும் எடுக்கணும். இவ்வளவு வேகத்துக்கு இந்த நரம்பு மூளைக்கு தகவலை கொடுக்கும், போடு எடு, போடு எடு. இந்த நரம்பு சோட்டாவிச்சு இப்படியே நின்றும். சில பேர் விரல பார்ப்பீங்க இப்படியே இருக்கும், மடக்கவும் இல்லாத நேரம் மக்கவும் இல்லை. முட்டங்காலை மடித்து படியிலே ஏறுகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஏறும் பொழுது என்னங்க சொல்லணும்? وَإِذَا عَلَوْنَا كَبَّرْنَا وَإِذَا نَزَلْنَا سَبَّحْنَا. ஏறினா அல்லாஹு அக்பர். நாங்க ஏறக்கோல இடுப்பு எங்களுக்கு விளங்காம நேராகுது, அப்பதான் ஏறலாம். இடுப்பை குனிச்சிக்கிட்டு முகம் குப்பர விழுந்துருவீங்க. பள்ளத்தில் இறங்கும் பொழுது உடம்பு பின்னுக்காவுது, கால் முன்னுக்காவுது. இந்த கால் மடிய வைக்குது பாருங்க, அல்லாஹு அக்பர். இந்த ஒவ்வொரு மூட்டுகளுக்கு இடையிலும் அல்லாஹ் வைத்திருக்கின்ற திரவம். வாகனத்துக்கு ஒயில் அடிக்கிறோம், கிரீஸ் போடுறோம். படைச்சவன் ரப்பு எங்கிருந்து வாகனத்தை கண்டுபிடித்தான்? மனித உடம்பை ஆய்வு செய்தான். நிறைய பேசலாம், இடம் கொடுக்காது. அல்லாஹ் குர்ஆனிலே தேனியை பற்றி சொல்லுகிறான். தேனிக்குள் மறைந்திருக்கிற அற்புதம் என்ன? எறும்பை பற்றி சொல்லுகிறான். எறும்புக்குள் மறைந்திருக்கிற தத்துவம் என்ன? சிந்தித்தால் அல்லாஹு அக்பர். வானத்தை பற்றி சிந்திக்க சொல்கிறான். பூமி அல்லாஹ், இதில் உள்ள சில அற்புதங்கள் இருக்குதுங்க. பேசினா அது தண்ணி ஒவ்வொன்றும் தனி தலைப்பாக போகும். அல்லாஹ்வுக்காக எனக்கும் உங்களுக்கும் படைத்தவன் ரப்பு சிந்திக்கிற ஆற்றலை தராம வைக்கலங்க. நம்ம சிந்திக்க ரெடி இல்லைங்க. இது போன்ற மனிதன் ஆய்வு செய்ய வேண்டிய பகுதிகளில் ததப்புர் செய்வோம், சிந்திப்போம். அதை சிந்திச்சா யாரை புரியலாம்? இதை படைத்த ரப்பு. வாகனம் வாங்குறீங்க, எதுங்க நல்ல வாகனம் உண்டு? சைனாக்காரண்ட வாகனத்தை ஒரு கூட்டம் காட்டுதான், செஞ்ச கம்பெனி இருக்கே, வா சட்டப்படி கம்பெனின்றான். இந்த வாகனத்தை வைத்து அவனை புரிந்து கொள்கிறோம். என ஜப்பான் வாகனமா, மாஷா அல்லாஹ். யாரை புரிகிறோம்? ஜப்பான் வாகனத்தை வச்சு ஜப்பான்ல உள்ள தொழில்நுட்பத்தை புரிகிறோம். இந்த உலகத்தில் படைத்தவன் ரப்பு படைத்து வைத்திருக்கின்ற அற்புதங்களை சிந்தித்தால் யாரை புரியலாம்? படைத்தவன் ரப்பு. எனவே ததப்புர் குர்ஆனை வைத்து ஆரம்பித்தால் படைத்தவன் ரப்புக்கு கட்டுப்படுகிற சமூகமாக வாழ்ந்து உலகத்திலும் நல்லவர்களாக வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற முடியுமா? முடியாதா? நிச்சயமாக முடியும். எனவே அல் குர்ஆனிலே ஆழமான ததப்புரை செலுத்தி, சிந்தனையை செலுத்தி ஆய்வு செய்கின்ற, அல் குர்ஆனை கொண்டு வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்கிற கூட்டத்தில் என்னையும் உங்களையும் வல்லவன் ரஹ்மான் சேர்த்தருளட்டும். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.